வணக்கம் சாராக்கி. வணக்கம். வணக்கம் மிஸ்டர் வணக்கம். கபாலிகான். அந்த சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்லாம ஒரு படத்தை இன்னைக்கு நான் பார்த்தேங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. ஆ. இந்த படத்தை நான் நெட்ஃபிளிக்ஸ்ல தியேட்டர்லயே பார்க்கணும்னு ஒரு தியேட்டர்ல பார்த்தேங்க. இல்ல ஆக்சுவலா தியேட்டர்ல இந்த படம் தியேட்டர்ல பார்த்துருக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் மலையாள படம் தியேட்டர்ல தான். பார்த்துட்டேன். தியேட்டர்ல ஆமா ஹார்டிக் ஆமாங்க. இருங்க படத்து பேர் சொல்ல வேண்டாம். நீங்க தியேட்டர்ல பார்த்தீங்களா அந்த படத்தை? ஆமா. இது ஒரு சர்ப்ரைசிங் தாங்க. இது நான் வந்து சரி ஓகே. அது என்ன படம் அப்படின்றத நீங்களே சொல்றீங்க. ஆ. எதை சொல்றீங்க நீங்க? நீங்க எதை பத்தி பேசுறீங்க? எந்த படத்தை பத்தி பேசுறீங்க? நான் ஆடிக்ஸ் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். நானும் ஹார்டிக்ஸ் தாங்க சொல்றேன். இன்னைக்கு தாங்க பார்த்தேன். இன்னைக்கு யோ அந்த படத்தை தியேட்டர்ல இல்ல? தியேட்டர்ல இருக்குங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துருச்சு. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துருச்சு. 2 நாள் அப்படியா? ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் ஸ்டார்டிங்லயே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தேன். ம். ஆக்சுவலா அந்த படத்தோட பிளாட் என்னன்னா ஆர்டிஎக்ஸ்னா சிம்பிள் ரிவெஞ்ச் ஸ்டோரி அவ்வளவுதான். சிம்பிள் ரிவ் ஸ்டோரி. அது வந்து ராபர்ட் வந்து அந்த என்ன படம் வந்து நிறைய படத்துல அவர் வந்திருப்பாரு. கொரோனா பேப்பர்ஸ் கூட ரீசெண்டா வந்திருப்பாரு. ஆமா. சேவியர் வந்து அவரும் ஒரு ஆக்டரு. ராபர்ட்டும் வந்து ஒரு ஆக்டரு. ஸோ அதான் ராபர்ட் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ராபர்ட்டுக்கு வந்து ஒரு பிரதர் தான் நினைக்கிறேன். டோனின்னு இருப்பான். ஸோ அவங்க எல்லாருமே வந்து அந்த கராத்தேல ட்ரெயின் ஆயிருப்பாங்க. கராத்தே, கிக் பாக்ஸிங் அதுக்கப்புறம் அதான் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் இருக்கும். அவங்க அப்பா தான் வந்து அந்த யார் அவரு ஐயோ அவர் பேர் மறந்துட்டாங்க. மாஸ்டர். அப்பா இல்ல. ஏங்க அவங்க அப்பா உங்க அப்பா பேர் வந்து பிலிப்ங்க. அவரு வந்து இந்த கர்ணன் படத்துல எல்லாம் வருவாருங்க. இருந்துருவாரு அவரு ஆமா. தாங்க. அவரு வந்து அவங்க அப்பா. ஆனா அவர் மாஸ்டர். அவர் வந்து கராத்தே இது வச்சிருக்க மாட்டாரு. ஆமா இவர் தான் இந்த பாபு ஆண்டனி தாங்க மாஸ்டர். அவர் தான் மாஸ்டர். பாபு ஆண்டனியோட வந்து ரீச் வந்து உங்களுக்கு இந்த படத்துல தெரியாது. ம். எங்க அண்ணன் படத்துல அடுத்தது வருவாரு. ஆ. அப்ப தெரியுங்க உங்களுக்கு. ஓ. இதுலயே ஒரு ப்ரமோஷன் பண்ணுவோம். ஏ. ஏங்க அவரோட ஒரு ஹைட்டுக்கு வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் போடுவாங்க. ஃபைட் ஒரு ஒரு மாதிரி ஒரு மூமெண்ட் போடுவார் தெரியுங்களா? அதுல நல்லா இருந்தது. உங்க ஆ, அண்ணனுக்கு எப்படி போடுவாங்கன்னு தான் தெரியல. எங்க அண்ணனுக்கு அவர் வில்லன் தாங்க. நீங்க வேற. அது சரி. அவர் வந்து இந்த ஆ. ரெண்டு தாசுக்கும் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வரும்னு நினைக்கிறேன். ரைட். படம் வரமோ தெரியும் பார்த்துப்போம். ஆ. அதாவது வந்து அவங்களோட ஒரு பிளாட் எப்படி ஆரம்பித்தாங்கன்னா அந்த கார்னிவல் மாதிரி ஒண்ணு வந்து பண்ணுவாங்க. அப்ப வந்து ஒரு கேங் அப்ப வந்து ஒரு கேங்ல வந்து ஒருத்தன் வந்து ஒரு இவன் கூட ஒரு வக்கீலா இருந்தா இருப்பான்னு நினைக்கிறேன். வக்கீல் தானே அது? வக்கீல். ஆமா. வக்கீல் தான். அவர் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு கேஸ் சொல்லுவாரு. ஆக்சுவலா வந்து அது என்ன கேஸ்னா அவங்க அப்ப சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது அவனை வந்து போடுறதுக்கு தான் இவனுக்கு வருவானுங்க. அதை வந்து நீங்க எப்படி பண்ணுவானுங்கன்னா கொஞ்சம் வந்து கலடா பண்ற மாதிரி பண்ணி அதை வந்து பிரச்சனையாக்கி நடுவில் இவனை போட்டு தரலான்ற மாதிரி பார்ப்பானுங்க. அப்ப வந்து இவனுங்க 2 பேரு இவனும் இன்னொரு ஃப்ரெண்டும் இருப்பான். அப்ப வந்து ராபர்ட் இருக்க மாட்டார். ராபர்ட் வந்து அப்ப காட்ட மாட்டாங்க. சேவியரும் டோனியும் தான் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் தான் வந்து இந்த அவன் வந்து ஒருத்தன் வந்து அந்த பாக்ஸிங்ல இருப்பான். இன்னொருத்த வந்து இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க எனக்கு தெரியலங்க. அது ஏதோ ஒன்றுல இருப்பான். அதுவும் ஒரு தற்காப்பு கலையில தான் இருப்பான். அவன் வந்து அவங்க 2 பேரும் வந்து இந்த மாதிரி ஒரு தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுவானுங்க. லேடிஸ் நிறைய பேர் ஆடிட்டு இருக்கும் போது காண்டாய் போட்டு அடிச்சிருவானுங்க. அடிச்சதுக்கு அப்புறமா வந்து அடிச்சது வந்து ஒரு வன்மத்தை உள்ள வச்சுக்கிட்டு இவங்க ஃபேமிலியா இருப்பாங்க. யார் அந்த லாலு அவங்க ஒய்ஃபு லால் வந்து இவங்க இந்த 3 பேர் இந்த 2 பேர் இருக்காங்களே ராபர்ட்டோ டோனியோட அவங்க அப்பா வந்து லாலு. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஒய்ஃபு ஒரு குழந்தை இருப்பாங்க. அவரோட பையனுக்கு வந்து அந்த ஒய்ஃபு ஒரு குழந்தை. அவங்க ஒய்ஃபு இவங்க எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கும் போது நைட் அந்த கார்னிவல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது தீரன் படத்தில் வர மாதிரி கதவு தட்டி வீட்டில் எல்லாரையும் அச்சு வச்சு அந்த குழந்தையோட செயினை வந்து பிடிங்கிட்டு ஒருத்தன் போயிடுவான். ஒரு கேங் ஆஃப் 5 மெம்பர்ஸ் வந்து போயிடுவான். இது இவங்க வந்து ஒரு மாதிரி ஹார்ஷா தான் கட்டியிருப்பாங்க ஆக்சுவலி. இல்லைங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா ஒரு ஃப்ரேம்ல கூட சண்டை இல்லாம இருந்திருக்காங்க. அச்சின் சாவானுங்க. ஏதோ ஒரு பாட்டுல தான் சண்டை பாட்டுல மட்டும் தான் சண்டை வராம இருக்கும். பாட்டுல மட்டும் தான் எனக்கு ஒரே ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல மட்டும் சண்டை வராம இருக்கும். இதுல இன்னொரு கேரக்டர்னா இதுல ஹீரோயின் வந்து எனக்கு பிடிக்கும். யாருன்னா அப்கமிங் மூவிஸ்ல வரவங்க தான் அவங்க. உங்க அண்ணன் படத்துல வராரா? இல்ல எங்க அண்ணன் படத்துல எல்லாம் அவங்க வரல. இல்ல நீங்க சொல்ல மாட்டீங்களே. அந்த சாட்டையா இந்த படத்துல வருவாங்களே. அது சரி. மஹிமா நம்பியாரா அவங்கதான். அவங்க வந்து இந்த ராபர்ட்டோட வந்து கேர்ள் ஃப்ரெண்டு லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து இவங்க அண்ணன் தான் பிரதர் டோனி தான் வந்து இன்னொரு பையனை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாதான் நம்ம லவ் பண்ற சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவனை கொடுத்துட்டு அவனை ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு அவரு. ஓகே நம்ம ராபர்ட் இந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல வந்து இந்த மாதிரி அடிச்சு அவங்க ஹாஸ்பிட்டலிஸ்ட் ஆக்கி அந்த விஷயத்துக்கு வந்து இந்த விஷயம் ராபர்ட்டுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது ராபர்ட்டுக்கு வந்து தெரியாது நம்ம சொல்லணும்னு சொல்லி அவன் வந்து ஏதோ ஒரு ஊர்ல இருப்பான். அந்த ஊர்ல வந்து விஷயம் தெரிஞ்சு
கிளம்பி வர மாதிரி அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ள வந்து ஒரு ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி காமிப்பாங்க. ஆமா. ஸோ அது என்ன அப்படின்னா வந்து இவனுங்க 3 பேர் ஆர்டிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு ராபர்ட், டோனி, சேவியர், இவனுங்க 3 பேரோட என்ன பண்ணாங்க, இவனுங்க கராத்தே கத்துட்டு இருப்பானுங்க. இவனுங்க நடுவில் வர இந்த ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது வர சண்டை, இந்த மாதிரி ஒரு சில சண்டையில வந்து ஏதோ ஒரு சுத்திட்டே இருப்பானுங்க, சண்டை வரும், அடிச்சுப்பானுங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கார்னிவல்ல ஒரு சண்டை வந்து ஒரே ஒரு பஞ்சு தான் அடிப்பாங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த வீட்டுல வர சண்டை நல்லா இருக்கும். ஸோ இந்த 2 ஃபைட் சீன் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு ஃபைட் பண்ணுவாங்க கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தன் அடிச்சிருவான்னு சொல்லிட்டு அங்க போய் அடிச்சுப்பானுங்க. அப்பதான் அந்த இன்ட்ரோடக்ஷன் காட்டுவாங்க. 3 பேர் 3 பைக்ல வருவானுங்க. அது கொஞ்சம் மியூசிக் நல்லா இருக்கும். ஏன் இந்த படத்துக்கு மியூசிக் நல்லா இருக்கும்னா இந்த படத்தோட மியூசிக் சாம் சிஎஸ். ஸோ இந்த படம் மியூசிக் நல்லா இருக்கும்ன்றனால சாம் சிஎஸ்க்காகவும் இந்த படம் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு இது. ரெண்டாவது வந்து இந்த படம் நல்லா இருக்கு, தேட்டரில் வந்ததுக்கு அப்புறமா நல்லா இருக்குன்னு சொல்லி தேட்டர்ல பார்க்கலாம்னு சொல்லி ஓடிடியில் வெயிட் பண்ணி இந்த படத்தை நான் பார்த்தேன். வந்து தேட்டரில் வந்ததுக்கு அப்புறமா ஓகே தேட்டரில் வேணா ஓடிடியில் பார்க்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணி இந்த படத்தை வந்து ஓடிடியில் தான் இப்போதான் சொன்னேன் தேட்டர்ல பாருங்க. இல்லைங்க, இது தேட்டர் மெட்டீரியல் தான், தேட்டர் மெட்டீரியல் தான் இந்த படம்லாம். இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஓகே இது வரைக்கும் நம்ம கதை சொன்னோம். இந்த கிரிக்கெட் கிரவுண்டில் வந்து ஒரு சண்டை நடந்து அந்த சண்டையில் வந்து ஃப்ரெண்டு உள்ள வருவான். சரி இவன் ஃப்ரெண்ட் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் கிளம்பி வந்து அடிச்சுப்பானுங்க. அந்த கேங்கு தான் வந்து மெயின் கேங் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவனுங்க யாரா அப்படின்ற மாதிரி ஒரு கெத்து இவனுங்க காமிச்சிருவானுங்க. காமிச்சதுக்கு அப்புறமா வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் அப்பதான் வந்து மகிமா நம்பியாரா அவங்க உள்ள வருவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி கராத்தே இவங்க பாபா ஆண்ட்ரியில போயிட்டு எனக்கு வந்து நீங்க சண்டை சொல்லி கொடுங்க இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு, இல்ல நான் வந்து அடிக்கிறோம் நான் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். முதல் சைட்ல பார்த்தா நம்ம ராபர்ட்டை அடிச்சிருவாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, மகிமா நம்பியார் வந்து அந்த படத்துல லைட்டா கொஞ்சம் கிரிஞ்சா இருப்பாங்க, கிரிஞ்சி மெட்டீரியல் மாதிரி. ஏங்க நீங்க வாங்க, நீங்க சந்திரமுகில வந்து நல்லா வந்து எப்படி சொல்றது சொல்லக்கூடாது, ஃபேமிலி படம்ட்டு 2-3 பாட்டு வைப்பாங்க. அப்ப நீங்க பார்க்கும் போது அப்ப உங்களுக்கு தெரியும். ஏங்க எனக்கு மகிமா நம்பியார் வந்து அந்த ஒரு பாட்டு வரும் தெரியுமா, அந்த 20,000 கண்களா அருளதியாக இருப்பாரு பாருங்க, அதுல நல்லா நல்லா இருப்பாங்க அதுல. இல்ல ஆக்சுவலி நான் வந்து அவங்களை தப்பு சொல்ல, ஆனா இந்த படத்துல வந்து அவங்க ரோல் வந்து ஒரு ரொம்ப கிரிஞ்சா அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. அது அப்படிதாங்க, விடுங்க சரி ஓகே. பட் ஆக்சுவலா அவங்கள யாருமே ஃபோக்கஸ் பண்ணல எனக்கு தெரிஞ்சு படத்துல. அவங்கள யாருமே ஃபோக்கஸ் பண்ணல. அவங்க வந்து இந்த மாதிரி வரும்போது ஒருத்தனை போய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசியில பார்த்தா அவங்க காலேஜ்ல வந்து இந்த மாதிரி ஒரு சார் மிஸ்பிஹேவ் பண்ணுவாரு, அவ்வளவு அடிக்கணும்னு சொல்லி இவரு போய் அடிச்சிருவாரு. யாருன்னா வந்து ராபர்ட் வந்து போய் அடிச்சிருவாரு. எப்படின்னா வந்து அப்ப வந்து அவரோட அண்ணனா அவர் வந்து ப்ரமோஷன் பண்ணுவார். அவன் வந்து ஒரே ஒரு பஞ்சு தான் விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ரமோஷன் பண்ணுவான். எதுக்குன்னா அவங்க வந்து ஒரு இன்சிடென்ட் பார்த்திருப்பாங்க, இவரு அடிச்சு இவர் கீழே வந்திருப்பாரு ராபர்ட். அதனால வந்து இவரு ஓகே சொல்லிட்டு ஆமா இல்ல இந்த டோனி தான் ப்ரமோஷன் பண்ணுவாங்க தெரிஞ்சு. ஜேவியர் வந்து அவ்வளவு வரமாட்டார். அவர் எப்பவுமே கொஞ்சம் இவரு தள்ளியே இருப்பாரு. திடீர்னு ஒரு கஷ்டம்னு வரும்போது ஒன்று சேர்ந்துருவார், சண்டன் வரும்போது. அது வந்து கொஞ்சம் அவங்க ஒரு சர்க்கிள் நல்லா இருக்கும், ஒரு டக்காவே இருப்பானுங்க, சண்டைன்னா அடிச்சுன்னு சாவானுங்க, நல்லா இருக்கும். அந்த சண்டையை நல்லா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வந்து ஒரு மெயின் கோரே என்னன்னா சண்டை தான். இதை நான் கடைசியா சொல்றேன், கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு அப்புறமா நான் வந்து இந்த ஃபைட்டுக்கு பின்னாடி வந்து இருந்த அந்த 2 பேர் யாருன்றது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், அதை நம்ம கடைசியா சொல்லிக்கலாம். இந்த மாதிரி வந்து இவங்க சார் அடிச்சதுக்கு அப்புறமா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு லவ் வரும். அப்பதான் வந்து அந்த இவங்க அண்ணா லவ் பண்றத வந்து அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்து ஏதோ அந்த பொண்ணை வந்து சொல்லி உங்க ஆளை நான் எங்க அண்ணன் வந்து நான் இன்னொரு பொண்ணு கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணைய மண்டையை கழுவி விட்டு அந்த பொண்ணு போய் பேசி இவங்க லவ் ஓகே ஆனாதான் அப்புறம் ஏன் லவ் ஓகே ஆகுன்றதுனால பேசி ஓகே அவங்க அப்பா ஒத்துக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுவார் இவரு. நடுவில் என்ன ஆகுனா இந்த கிரிக்கெட் ஃபைட்ல சண்டை போட்டாங்க தெரியுமா, அந்த கேங் வந்து ஏதோ ஒரு அந்த கார்னிவல் மாதிரி பண்ணும்போது மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணும்போது அப்போ வந்து வெயிட்டா ஒருத்தர் இருப்பான், அவங்க கேங்ல ஒரு ஹெட் மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவனை வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க தான் எனக்கு அடிச்சான்னு சொல்லி அப்ப சண்டை போட்டு அந்த வில்ல மாதிரி ஒருத்தர் இருப்பான்ல இந்த கேரக்டர், அவனை காலை உடைச்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. யாருன்னா ராபர்ட். அட்மிட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா வந்து அவங்க ஆளுங்க வந்து கொதிச்சு போயிருவாங்க.
அடிச்சு பொழந்து அடிச்சு கால்ல தான் வச்சு இது பண்றாங்க. அது பேர் அது சுஜித் சங்கர் சரியான நினைக்கிறேன். சுஜித் நினைக்கிறேன் அவர் பேரு. ஆக்சுவலா சுஜித் நிறைய ஆமா. படத்துல வருவாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி அவரை சுதீப் சங்கர் தான். ஜெய்சன் தானே அந்த கேரக்டர். சுதீப் சங்கர் ஆமா. தான். ஆக்சுவலா வந்து அவன் பால்சனோட வந்து தம்பி, சாரி அண்ணன். பால்சன் தான் வந்து மெயின் ஹீரோவே இந்த படத்துல. ஆமா. பால்சன் அப்போ வருவார்னு நினைக்கிறேன். அப்போ வந்து முறைச்சிக்கிட்டே இருப்பாரு. அவர் தான் கொஞ்சம் பெரிய கடைசியில வில்லனா மாறிடுவார் அவரு. அப்போ வந்து இவர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இல்ல அவங்க அப்பா வந்து நாங்க கேஸை வந்து நீங்க எதுவும் பண்ணிக்காத, வாபஸ் வாங்கிக்கலாம். ஆனா வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இவனுக்கு வந்து கொஞ்சம் ரவுடி பசங்க, இவனுக்கு ஏதோ ஒரு தொழில் பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுன்றதுனால இவனுக்கு விட்டுருவாங்க. இவனுங்களும் கொஞ்சம் லூஸ்ல விட்டுருவானுங்க. இல்ல அவன் என்ன சொல்லுவாங்க, நீங்க இருந்தா உன் வாழ்க்கையை கெடுத்துருவானுங்க, நீங்க எந்த சண்டை வலிச்சிருவா, நீ என்ன பண்ற, நீங்கன்னா வந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ராபர்ட் அடிச்சு தொத்தி விட்டுருவான். ராபர்ட் அடிச்சு போயிடுவான். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அரசியல் பிரச்சனைலாம் வந்ததுக்கு அப்புறமா இவங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்தது சொன்னதுனால அவனை வந்து வருவான். வந்து கண்டுபிடிப்பான் யார் இந்த வேலையை பண்ணது அப்படின்னு சொல்லி ஒருத்தரா லூப் ஹோல் வச்சு கண்டுபிடிப்பான். அந்த கண்டுபிடிக்கிற சீன்லாம் கொஞ்சம் என்கேஜிங்கா வச்சிருப்பாங்க. ஒருத்தர் வந்து போட் ஓட்டுறவரை வச்சு கண்டுபிடிச்சிருப்பான். போட்ல ஒருத்தன் வேலை செய்வான், அவனை வச்சு கண்டுபிடிச்சு அங்க வந்து ஒரு ஃபைட் சீன் வச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும் அந்த ஃபைட் சீன். போட்ல நடக்கிற மாதிரியே கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா காமிச்சிருப்பாங்க. இதுல என்ன எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நான் நோட்டீஸ் பண்ணினான்னு தெரியல எனக்கு. ஒரு சீன்ல என்ன ஆகும், இவன் ரொம்ப வருஷமா இங்க ஊர்ல இருக்க மாட்டான் ராபர்ட். ஆமா. அதுக்கு என்ன ஆகும், இவங்க அந்த போட்ல இருக்கவன் கண்டுபிடிச்சிருக்கணும் ஒரு ஏரியால இவன் இருக்கான், அவன் கூட வந்தவன் அந்த ஏரியால இருக்கான்னு தெரிஞ்சிருவாங்க. கண்டுபிடிச்ச ஏரியாவுக்கு போவாங்களா, ஏரியாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்ப இவங்க இருந்தவங்க பழைய மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அந்த பால்சன்லாம் வந்து அப்போ பார்க்கும் போது கொஞ்சம் எப்படி சொல்றது, மொக்கையா தான் இருப்பான். அது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த படத்துல வந்து போய் உள்ள போய் அடிச்சு நொறுக்குற மாதிரி காமிச்சிருக்கலாம். ஓகேவா, அது ஒரு விஷயமே கிடையாது, அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா லாஜிக் அங்க வெயிட்டேஜ் வந்து அதிகமா இருக்கும். நான் சொல்றேன் அது என்னன்னா, இவங்க வந்து இப்ப போனப்ப இப்படி இருந்தாங்க, ஆனா இப்ப மாறிட்டாங்க கம்ப்ளீட்லி அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டணும் அப்படின்றது காட்டணும். ஏன்னா அது வந்து லாஜிக் இடிக்கும். போனாங்க உள்ள போய் அடிச்சாங்கன்னா ஒரு நார்மல் ஒரு ஃபிலிம் மாதிரி ஆயிடும். அது ஜென்ரலா என்னடா சும்மா அடிதான் இருக்கு படத்துல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது சின்ன ஒரு மாற்றம் தான். அந்த சின்ன மாற்றம் மேஜரா இம்பாக்ட் பண்ணுச்சு அந்த படத்துல. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா அவன் வந்தப்ப அவங்க கம்ப்ளீட்லி அந்த ஊரே உங்க 2 பேரும் சுத்து போட்டுருவான். ஆமா, பாடி அப்படின்ற அளவுக்கு முடிவு பண்றான். அப்பதான் வந்து சேவியர் வருவான். ஆமா, சேவியர் வந்துட்டு மண்டையை உடைச்சு அவரை வந்து கயிறை கட்டி போட்டு இருக்கும்போது அடிச்சு உடைச்சு அவர் அப்படியே கூட்டு போயிருப்பாங்க. நல்லா எடுத்திருப்பாங்க அந்த சீன். கொஞ்சம் எப்படி சொல்றது, அவனை வந்து கண்டுபிடிக்க போகும்போது அடிக்க போனோம்டா அப்படின்ற மாதிரி அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஆமா, ஒரு என்கேஜிங்காவும் இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல வந்து. ஆக்சுவலா அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப்லயுமே நல்லா இருக்கும். ஒரு சீன்ல வந்து ஒரு கட்டத்துல பயப்படுவாங்க, இவங்களுக்கும் பயம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றத காட்டுனாங்க. அதெல்லாம் வந்து எப்பன்னா வந்து அவங்களுக்கு நிறைய பேர் வந்ததுக்கு சுத்து பண்ணதுக்கு அப்புறமா ராபர்ட்டுக்குமே ஒரு பயம் இருக்கும், டோனிக்குமே வந்து ஒரு பயம் இருக்கும். அவனுக்கு ஏதோ ஃபைட் பண்ணி ஏதோ பண்றானுங்க. நடுவில் ஜேவியர் வந்து காப்பாத்தி கூப்பிட்டு போயிடுவான். அவனுக்கு வந்து தலையில அடிச்சதுக்கு அப்புறமா அவனும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடுவான். இவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அப்புறமா வந்து நடுவுல தான் வந்து இவரு வந்து மஹிமா நம்பியாரை மீட் பண்ணும்போது நீ என்னடி இங்க இருக்க அப்படின்னு சொல்லும் போது அவன் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பான், நான் மகாராஜா காண்டில தாண்டா இருக்கேன் அப்படின்றான். உனக்கு அப்ப தெரியாது. ஒரு வீட்டை திறந்து உள்ள பதுங்கணும்னு போகும்போது நீயான்ற மாதிரி பார்க்கும்போது அப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல்ல அவன் வந்ததுக்கு அப்புறமா தப்பிச்செல்லாம் போனதுக்கு அப்புறமா அவன் ஹாஸ்பிட்டல்ல வந்து இவங்க அம்மா அப்பாவை பார்க்க வரும்போது அந்த கேன்டீன்ல உட்காந்து வந்து இந்த கேங்ல 5 பேர்ல ஒருத்தன் அடிச்சான் தெரியும் வீட்டுக்கு வந்து. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல அதுல வந்து அதுல ஒருத்தன் தான் இவனை வீட்டுக்காரன். ஆமா, அப்ப வந்து சொல்லுவா இந்த மாதிரி அவனுங்க அவதான் சொல்லுவா, நினைக்கிற மாதிரி பழைய மாதிரிலாம் இல்லை அவனுங்க ஏதோ தொழில் எல்லாம் பண்றானுங்க. அது எப்படி ரிலேட் ஆகும்னா அது ஏதோ ஹிட் அண்ட் ரன் கேஸ் தான். அது அவ்வளவா எனக்கு தெரிஞ்சு நான் கவனிக்கலையா இல்ல வந்து எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல என்னன்னு தெரியல. அது ஏதோ ஒரு கேஸ்ல வந்து இவன் மீட் பண்ணுவான், இவனை கொல்றதுக்கு தான் அந்த இடத்துல வருவாங்க. அவனை கொல்றதுக்கு வர்றதுக்கு எல்லாம் இவனுங்க உள்ள வந்து சண்டை போட்டுருவானுங்க. சோ அப்படிதான் ஏதோ வரும்போது இவனுங்க உள்ள வந்து மாட்டிப்பானுங்க. அதை வந்து கொஞ்சம் இவனுங்க கதைக்குள்ள அது வர மாதிரி ஆயிடும். கடைசியில பார்த்தா இவனுக்கு ஏதோ அந்த லோடு ஏதோ ஒன்று கடத்துற மாதிரி பண்ணுவானுங்க. எப்படின்னா இவங்களோட இன்னொருத்த வந்து ஜெயில இருக்கும்போது லோடு அனுப்பிச்சிட்டான்னு கேட்கும்போது இல்ல லோடு அனுப்பல அப்படின்னு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு சண்டை போட்டுப்பானுங்க. சோ அப்ப வந்து அந்த வில்லன் வந்து இவங்க ஏரியாக்குள்ள போடுவாங்க தெரியுமா, அப்ப வந்து அந்த வில்லன் இருக்க மாட்டான். அவன் வந்து ஹைதராபாத்ல எங்கேயோ அந்த லோடுக்காக இருப்பான் போல. இவன் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் க்ளோஸ்னு ஒருத்தன் இருப்பான். அவனை தான் பஞ்ச் பண்ணி மூக்க உடச்சிருவான்னு நினைக்கிறேன். அவனை ஏதோ அசால்ட் பண்றான். அப்ப சொல்லுவான் இவனையே அசால்ட் பண்ற அளவுக்கு அவன் க்ளோஸ், அவனே இவன் அசால்ட் பண்ணிட்டானுங்க, அவன் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி
ஹாஸ்பிட்டல்ல உள்ள வந்து கடைசியா கிளைமேக்ஸ் வரும். அடிச்சு உடைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஐசியூல இருக்கிற பொண்டாட்டியெல்லாம் கூட்டு போயிடுவானுங்க. கூட்டு போய் குழந்தை எல்லாத்தையும் கூட்டு போயிடுவானுங்க. கூட்டு போயிட்டு அவங்க அப்பா கடைசியில வந்து ஓடுவானுங்க. இந்த ஆம்புலன்ஸ் எடுத்து ஓடுவானுங்க. இவனுங்க முடியாம ஒரு இடத்துல கட்டத்துல போய் நிப்பாட்டிடுவானுங்க. நிப்பாட்டிட்டு ரிவர்ஸ் எடுப்பான். வந்து ஆண்டனி வந்து ப்ரூவ் பண்ணுவாப்ல. இல்லங்க, அது அப்போ ப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அவர் ப்ரூவ் பண்ற டைம் இன்னும் ஒரு நேரம் கழிச்சு வராங்க. இருங்க, அவர் எங்க அப்பா லால்னு சொல்லுவாரு, என்னடா சர்வே பண்ணா நீ இன்னைக்கு வரைக்கும் சர்வே பண்ணிட்டு தான் இருக்கணும். அதனால அடிச்சாதான்டா அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும், இறங்கி போய் அடிக்கடான்னு சொல்லி அப்ப வந்து ஒரு கேமரா ஆங்கிள் எல்லாத்துலயுமே வந்து ஒரு கிளைமேக்ஸ்க்கான வெயிட்டேஜ் வந்து பயங்கரமா கொடுத்துருப்பாங்க. அடிச்சு உடச்சு சாவடிப்பானுங்க எல்லாரையும். அடிச்சுப்பானுங்க, லிட்டரலா அடிச்சு சாவற மாதிரி காட்டியிருப்பானுங்க. நடுவில் வந்து சேவியருக்கு வந்து மண்டையில அடிபட்டுருக்கும். அவர் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு, வெறி நம்ம தான்டா மாஸ்டர், நம்மளும் அடிப்போம் சொல்லி இவரு இறங்கி போய் அடிக்க போய் அந்த கையில அந்த இது இருக்கும்ல, அது பேர் என்னது, அது வந்து ஒரு இடத்துல வந்து இவர் அடிச்சு கீழே விழுன்ற போகும்போது தான் பாப் ஆண்டனி வந்து அதை பிடிச்சி அவரு ஒரு ஃபைட் சீன் பண்ணுவார். கடைசியில அவனை அடிச்சு முந்து மரம் உடைச்சிருவானுங்க. உடச்சிட்டு அந்த ஜெயில ஒருத்தனை ஃபர்ஸ்ட் இவனுங்க அடிச்சானுங்க. ஹோம்ல வந்து வீட்டுல இருக்கும் போது வந்து அடிச்சானுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்த மேல கேஸ் ஃபைல் பண்ணி அவனை போட்டுருப்பாங்களா. அவன் வெளியில வருவான். இவங்க வீட்டுல அந்த பர்த்டே பார்ட்டி கொண்டாடுனதுக்கு அப்புறமா போய் அவனையும் போட்டு அடி போல போலன்னு பிறந்துருவானுங்க. அதாவது இந்த கதையில வந்து எனக்கு பிடிச்சது என்னன்னா, இந்த படம் எனக்கு பார்க்கும் போது எனக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து அன்பறிவன் எனக்கு தெரியாது. எனக்கு சாம் சிஎஸ் தான் மியூசிக்னு தெரியும். எனக்கு வந்து ராபர்ட் யாருன்னா வந்து ஷானே நிகம், எனக்கு அவனை வந்து கொஞ்சம் அந்த கொரோனா பேப்பர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நிறைய படம் நடிச்சிருக்கான். அவன் இஷ்கு நடிச்சிருக்கான். அதாவது அவனை அப்படி பார்த்துட்டு இதுல வந்து அவனை பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும், டிரான்ஸ்ஃபர்மேஷனாவே இருக்கும் அவன். ஸோ அவனுக்காக தான் இந்த படமே நான் பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது லால் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஓஹோ இந்த படம் கொஞ்சம் வெயிட்டு போல அப்படின்ட்டு போகதான் இந்த படம் தெரிஞ்சது. ஆக்சுவலா இந்த படத்துல ஒரு ஸ்டோரியே, அவன் ஏதோ எவனோ ஒருத்தன் நடிக்க போகும்போது இவன் உள்ள வந்து அடிச்சிருவானுங்க, இவன் குடும்பத்தையே போட்டு போலாம் பிறந்துருவான், அதுக்கு ரிவெஞ்ச் எடுப்பானுங்க, அவ்வளவுதான். ஆமா, ரிவெஞ்ச் ஸ்டோரி, அவ்வளவுதான். அதை வந்து காட்டின விஷயம், அந்த கேமரா, அந்த ஒரு எடிட்டிங்கான யூஸ் பண்ண ஒரு டெக்னிக், அந்த ஃபிளாஸ் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த படத்துல. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகுது கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் ஸ்லோனஸ் தெரியும், அந்த லவ்ன்ற மாதிரி காமிச்சு ஓகே. செகண்ட் ஹாஃப்ல வந்து புறா அடிச்சு சாவற ஓடிட்டே இருப்பானுங்க, கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருப்பானுங்க. ஆக்சுவலா இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 8 கோடி தான். டில் நவ் இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் வந்து 84 crores. இது உங்களுக்கு தெரியாதுல்ல? லிட்டரலா வந்து எவ்வளவுனா 76 கோடி லாபம். 76 கோடி லாபம். ஆக்சுவலா நீங்க சொல்றபடி இந்த படம் வந்து நீங்க போனீங்க, நான் வரல. ஆனா இந்த படம் வந்து சொல்லி நான் அண்ணா ஃபேன் கிடையாது, அதனால நான் பாக்ஸ் ஆபீஸ் எல்லாம் யோசிக்க மாட்டேங்க. இல்லங்க, இந்த மாதிரி படங்களுக்கு வந்து பாக்ஸ் ஆபீஸ் ஏங்க, அந்த படத்துக்குலாம் நீங்க பாக்ஸ் ஆபீஸ் பாக்குறீங்களா? 100 கோடி அதெல்லாம் பாக்குறீங்களா? இந்த படத்தோட பட்ஜெட் நீங்க எதுக்கு நீங்க பட்ஜெட் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த படத்துல யாருமே பெரிய ஹீரோஸ் கிடையாது. ஆமா, ஈவன் லால், பாபு ஆண்டனி எல்லாமே வந்து ஒரு மிட் லெவல் ஒரு ஆக்டர்ஸ் தான். அவங்க ஸ்டோரி நல்லா இருந்தா அவங்க நல்லா நடிப்பாங்க, அந்த கேரக்டர் நல்லா நடிச்சிருப்பாங்க. வேற யாருக்குமே இவங்க ஹையஸ்டா பெய்ட் பண்ணி யாருக்குமே ஹையஸ்டா பெய்ட் பண்ணி ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர்ஸா யாருமே அதுல இல்ல. இந்த படத்துல ஸ்டண்ட் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து வெயிட்டேஜ் கொடுத்தது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பிளஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து அன்எக்செப்டட் தான். அதாவது இந்த படம் ஓணம்க்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் வந்து ரொம்ப நாளா ஓடி நிறைய ஷோஸ்லாம் வந்து போட்டு அப்புறமா தான் வந்து ஓடிடில ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு இதுல என்னன்னா, ஆமா இதுல ஒரு நிமிஷம் இருங்க, இதுல என்னன்னா இந்த படத்துல வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த படம் ரிலீஸ் ஆகி 1 மாசம் ஆகுது, இப்பதான் நான் பாக்குறேன். ஓகேவா? இந்த படத்துல வந்து கேரளால மட்டும் 50 crores மட்டும் கலெக்ட் பண்ணிருக்காங்க. எப்படின்னா, அந்த லூசிஃபயர் 2018 அந்த புடிமுருகன் படம்லாம் இருக்கு தெரியுமா? ஆமா. சோ அந்த படத்துக்கு அப்புறமா இந்த 4th டேபிள்ல வந்து 4th இருக்கு இந்த படம். அதே மாதிரி பயங்கரமா இருக்கும் அந்த படம், நல்லா இருக்கும். இதுல எப்படின்னா, இதுதான் வந்து செகண்ட் கிராசிங்ல ஹையஸ்ட் கிராசிங் மலையாள படமே இதுதான் இந்த இயர்ல. செகண்ட் கிராசிங். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 2008 தான் நினைக்கிறேன். சோ ஏன்னா வந்து எப்படி சொல்றது, இந்த படம் ட்ரெய்லர் பார்த்து அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா அந்த சண்டைக்கு பின்னாடி இருந்த ஒரு எஃபர்ட் வந்து நல்லா இருந்திருக்கு. ஆக்சுவலா இது ஒரு சில சீன்ல வந்து மோட்டோ போட்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
மோட்டோ போட் ம் கேமரா. அந்த லாஸ்டா வர கிக் சீன்ஸ் எல்லாம் வந்து மோட்டோ போட்ல வந்து ஷூட் பண்ணிருக்காங்க, நல்லா இருந்தது. ம் அது வந்து ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, விக்ரம் கதை மாதிரி தான் எடுத்தாங்க, அதனால தான் வந்து அன்பறிவு அப்படி எடுத்தேன் அப்படின்றது. இல்ல, ம் அந்த மோட்டோ போட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, அந்த இடத்துல அந்த சீன் வேணுன்றதுக்காக தான் அதை யூஸ் பண்றாங்க. ம் திருப்பி நான் அண்ணனுக்கு விட்டு கொடுப்பேன், இது பீஸ்ட்ல யூஸ் பண்ணிருக்காங்க. முடியலடா சாமிங்களா ஸோ எப்பா. இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் எதிர்பார்க்காம இந்த படம் நல்லா இருந்திருக்கு. ம் ஸோ நான் சர்ப்ரைசிங்லி சினிமா போற படம்லாம் செம்மையா இருக்குது. எதிர்பார்த்து போற படம் தான் இந்த படம். சரி ஓகே அதாவது நல்லா இருக்கு. இந்த படத்துல இந்த படத்துல அந்த டோனி இருப்பார்ல, ஆமா யாருன்னா அந்த ஆண்டனி வர்கீஸ் இருக்கார்ல, ஆமா அங்கமலை டைரிஸ்னு ஒரு படம் வந்து தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லுங்க. அந்த நான் படம் தான் பார்க்கல. இவருக்கு ஃபர்ஸ்ட் படம். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ ஆக்சுவலா அவர் வந்து இந்த கேரக்டர் ஒரு இன்னசென்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா ஆனா அந்த ஆள் ஒரே குத்து தான் குத்தும், இல்லாட்டா ஆனா கூட ம் இவரை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இன்னசென்ட் மாதிரி, கொஞ்சம் எல்லாத்துக்கும் பயப்படுற மாதிரி இவரை ம் காமிச்சிருப்பாங்க. ம் ஆனா அங்கமா டைரிஸ்ல வந்து அப்படி இருக்காரு. ம் அதுல வந்து கொஞ்சம் உடம்பு கம்மியா இருக்கும். ம் இதுல கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டா இருப்பாரு இந்த படத்துல. ஆமா ஸோ அங்கமா டைரிஸோட படம் வேற மாதிரி இருக்கும், இது அவருக்கு கொஞ்சம், இது அவர் கேரக்டர் வேற மாதிரி இருந்தது. ஆமா சண்டையா அந்த மாதிரி நல்லா இருந்தது இந்த படத்துல அவருக்கு. ம் அதே ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த ஒரு குத்துல வந்து போறது உடுறது அப்படின்ற போது ம், குறுக்கு மூவிஸ்ல வந்து மாடாங் சியாக்னு ஒருத்தர் இருப்பாரு. ஓகேவா? சொல்லுங்க. இது இது பாத்தீங்கன்னா இட்டர்னல்ஸ் இருக்குல்ல, இட்டர்னல்ஸ் புரியல. இட்டர்னல்ஸ் பாத்தீங்களா மார்வல்து. ஆமா, நம்ம பார்த்தோம் நினைக்கிறேன் அந்த அதுல படத்தை. வந்து இவங்க இருப்பாங்க, ஆஞ்சலினா ஜோலி. ஆமா ஒருத்தர் ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா? ஆமா ஆமா. ஓகேங்களா? ம், அவரு தான் வந்து கில்கமிஷ்ன்னு நினைக்கிறேன் அவர் பேரு. மாசிங் மாடர்ன் சியாக்கோட நிறைய படம் வந்து செம்மையா இருக்கும். ஓகேங்களா? அது ஓகே. வந்து நாக் அவுட் அந்த மாதிரி நிறைய படம் சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் பாருங்க. அவர் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து அந்த ஒன் பஞ்ச் சொன்னீங்கல்ல, ஆமா. ஆ அது வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அவரோட படம் வந்து த கேங்ஸ்டர், த காப்பி டெவில்னு ஒரு படம் இருக்கும். அப்புறம் ரவுண்ட் அப், அவுட்லாஸ் அதெல்லாம் வந்து லைக் அல்டிமேட்டா இருக்கும். ஓகே. அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, டைம் இருந்தா இல்ல, பாருங்க. நான் அதெல்லாம் பார்க்கலங்க. ம். சூப்பரா இருக்கும். எனக்கு எனக்கு இந்த படம் நான் பேசுறதுக்கு காரணமே வந்து, நம்ம ம். இதுக்கு முன்னாடி மலையாள படம் எனக்கு பிடிக்கும்ன்றது வந்து ம். எனக்கு மலையாள படம் பார்க்கறது வந்து எனக்கு பிடிக்கும். ம். ஏன்னா ம். அவனுங்க கதை வந்து சிம்பிளா தான் இருக்கும். ஆமா. அவனுக்கு விஷயம் நம்ம பார்க்கும்போது படம் என்னடா தியேட்டர் எஃபெக்ட் பார்க்குற மாதிரி இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஆமா. ஸோ இல்ல அது அதெல்லாம் ஒரு இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. புரியுது புரியுது. ஆமா. சரி, ஓகே, நம்ம ஆர்டிக்ஸ் பத்தி பேசிட்டோம். ஸோ ம். அதுக்கப்புறமா வேற எதுனா நம்ம ஒரு படம் பார்த்தோம்னா அதை பத்தி நம்ம அந்த படம் பத்தியே அந்த படத்தோட கதை, அதை நம்ம ம். நம்ம அட்வான்ஸாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோன்றத வந்து நம்ம ம். பேசுவோம். ஸோ கண்டிப்பா. இந்த எபிசோட் வந்து பிடிச்சிருந்தா அதே மாதிரி கீழே கமெண்ட்ஸில் வந்து எதனா போடுங்க. ம். போட்டு நமக்கு எங்களுக்கு அது ரிப்ளைவாக வரும். சரி, அதை வச்சு நாங்கள் வேற எப்படி ம். பண்ணுறதுன்றது தெரிஞ்சிருப்போம். ஸோ ம். இந்த Instagram வச்சிருக்கோம். Instagramல இருக்கும். அதுக்கப்புறம் Spotifyல இருக்கும். ஓகே, அடுத்தது வேற எல்லாமே எதனா பிளாட்ஃபார்ம்ல வந்தால் அதுலேயும் வருவோம். கண்டிப்பாக வருவோம். நீங்க வருவோம். வந்து ஃபாலோ பண்ணதுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃபாலோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு. பண்றதா இருந்தா ஃபாலோ பண்ணுங்க, என்னங்க நக்கலா சொல்றீங்க? ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஃபாலோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்க. அவங்க பிடிக்காம வந்து நம்ம சொல்றதுனால அவங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. அவங்க கேட்டு இல்ல, நம்மளை எனக்கு என்னோட எதுக்கு நான் இந்த இது சொன்னேன்னா, இந்த படம் வந்து கொஞ்சம் பாருங்க எல்லாரும். ஆமா ஆர்டிஎக்ஸ் பாருங்க. ஆர்டிஎக்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஏன்னா அவ்வளவுதான். ஏன்னா ஆர்டிஎக்ஸோட ப்ரொடியூசர் எங்களுக்கு காசு கொடுத்துருக்காரு. அது ஒண்ணுதான் கேடு. சரிங்க, சரி, ஓகே. ம். ஓகேங்க. முடிச்சுப்போம். ஓகே ஓகே சார், ஆக்கி ம். முடிச்சுக்கோங்க.